श्रीमत्वतूलवरदार्य गुरोस्तनूजम् श्रीवाससूरिपदपङ्कजराजहंसम् श्रीमन्नदार्तिहरदेशिकपौत्ररत्रं रामानुजं गुरुवरं சரணம் பிரபத்யே. அப்பன் திருவடிகளே சரணம். ஓம் ஸ்ரீசைலேசதயாபாத்திரம் தேவக்யாதிகுணானவம் யதீந்திரப்ரவணம் வந்தே ரம்யயா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्योमोगतस्तधिधराणिधनाय मेने अस्मत् गुरोर्भगवतोऽस्य दैकसिन्तो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये. मातापिता युवतनयस्तनया विभूतिं सर्वं यदेव नयमेन मनन्त्वयाणाम् आद्यस्य नकुलपतेर्वगुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रयुलं प्रणमामि मूर्ता. भूतक्षरस्य महदाव्यपट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रेणुं परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं. गुरुमुखमनदीप्य प्रागवेदानशेषान् नरपति परिक्लुप्तं शुल्कमादानुगामः स्वसर्ममरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् तिजुकुलतिलकं तं विष्णुचित्तं नमामि. மின்னார் தடமதில் சூழ் வெள்ளிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலர்க்கமிழம் சூடினோம் முன்னாள் கிளியறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையினர் சேரும் வழி அறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட வட்டர்பிரான் வந்தான் என்று ஏண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பத்து. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தெந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவி திருக்காப்பு அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்யமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவின்றுரைப்பனமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தவர் பல்லாண்டே. உன்னை வினயகள முங்கிற்குடிய முதன் பொன்னங்கமல போதிரண்டும் உன்னுடைய சென்னுக்கணியாக சேர்த்தினேன் தென்புலத்தார்க்கு எண்ணு கடவுடையேன் யான். பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ் மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்துய்ந்தவன் பல்கலையோர் தாமண்ணி வந்த ராமானுசன் சரணாரவிந்தம் நாமண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். நண்பர்களே, ஒரு மிக அருமையான நாள் இன்றைய தினம். மிக அருமையான நாள். என்ன விசேஷம்னு கேட்டா, இன்றைய தினம் இங்க பெங்களூர்ல எங்களுடைய ஆச்சாரியன் சிங்க உத்திரட்டாதி என்ற ஒரு அருமையான ஒரு வைபவம் இங்கே நடக்கும் ஒவ்வொரு வருஷமும். இந்த காலம்பரம் போய் கலந்துட்டு வந்தேன். அப்பொழுது வழக்கம் போல் பிரபந்தங்கள் சேவித்தோம். திருவாய்மொழி கிட்டத்தட்ட ஒரு 100 பாசுரம் சேவிச்சுட்டு ஒரு கோஷ்டி ஒரு 20-25 பேர் இங்கே பெங்களூரில் உள்ள சிஷ்யர்கள்லாம் ஒன்று கூடி ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து எங்கள் ஆச்சாரியன் வந்திருந்தார். மிக அருமையாக ஒரு கோஷ்டி நடந்தது. அப்பொழுது அவர் இந்த குரு பரம்பரையுடைய விசேஷத்தை பற்றி அவர் சொன்னார். அதை உங்களோட பகிர்ந்து கொள்வதில் இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு அது ஒரு சந்தோஷமான, ஏன்னா இங்கே நம்ம குரு பரம்பரை வாரம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்கள் ஆச்சாரியன் வந்து அனுகிரகம் பண்ணதோட அதில் அவர் ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து வரார். ஸ்ரீபெரும்புதூர் நம்முடைய உடையவருடைய ஜென்மஸ்தானம். அது அங்கேருந்து வந்த எங்கள் ஆச்சாரியன் குரு பரம்பரையுடைய பெருமையை பற்றி சொன்னார். அதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நம்ம தெரிஞ்சுக்கொள்ளுக்காக, ஏன்னா குரு பரம்பரை பற்றி நம்ம கேட்டுட்டு இருக்கனால குரு பரம்பரையில் உள்ள விசேஷத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை நான் திரும்ப இது ஒரு ரீவைண்ட் பண்ணது மாதிரி
அதை பற்றி சொல்லும்போது சொன்னார், இந்த குரு பரம்பரை எப்படி வந்ததுங்கிறதுக்கு, இந்த குரு பரம்பரைங்கிறது ஆழ்வார் ஆச்சாரியார்கள் வர்றதுக்கு முன்னால் எல்லாரும் நம்ம பெருமாளை தான் தஞ்சம் பண்ணியிருந்தோம். சரணாகதிங்கிறதுனா பெருமாளுடைய திருவடி தான். பெருமாளுடைய திருவடி கிடைக்காதது, சுலபமாக பெருமாளுடைய திருவடியை பிடிக்க முடியாது. அதனால தான் பெருமாளுடைய திருவடியை வச்சு திருக்குறளில் 10 பாசுரம், முதல் 10 வந்து பெருமாளுடைய திருவடி தான். அகர முதல் எழுத்தலாம் ஆதி பகவான் முதற்றே உலகுன்னு ஆரம்பிச்சவ பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார், கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் பற்றுக பற்றற்றான் பாதம். இப்படி வரிசையா கடவுள் இறைவனுடைய திருவடியை பற்றியே இறை வணக்கத்தில் 9 பாடல்கள், 10 பாட்டில் 9 பாடல்கள் இறைவனுடைய திருவடியை பற்றி தான் திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். இப்போ இறைவனுடைய திருவடியை பிடிப்பது என்பது எல்லாருக்கும் சுலபமான காரியம் இல்லை. அது ஆழ்வார்கள் முதற்கொண்டு அதை அனுபவித்து இறைவனுடைய திருவடியை அடைவதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டார். பல ஆழ்வார்கள் ஏங்கி ஏங்கி பாடினார். பின்னால் வந்த நம்முடைய ஆச்சாரிய குரு பரம்பரையானது இறைவனுடைய திருவடியை பிடிக்க வேண்டியதில்லை, ஆச்சாரியனுடைய திருவடியை பிடித்தால் இறைவனுடைய திருவடி தானாக கிடைச்சிடும். இது எப்படி எதன் மூலமாக வந்ததுன்னு கேட்டால் அதை கொஞ்சம் விளக்கமாக சொன்னார். அந்த குரு பரம்பரையுடைய இதை ரகசியத்தை, குரு பரம்பரை ரகசியம்னு ஒன்று உண்டு. இது ரகசியம் எப்படி வந்ததுன்னு கேட்டால், முதல்ல நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இருந்தாலும் நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன். இந்த பிரபந்தம் நமக்கு கிடைச்சது பெரிய கதை, சுலபமாக கிடைக்கல. இந்த பாரதிய சுதந்திரத்துக்காக பாடினான், கண்ணீர் விட்டா வளர்த்தோம் செந்நீரால் பயிர் வளர்த்தோம் கருக திருவுளம் ஓனான். கண்ணீர் விட்டு நாங்கள் சுதந்திரம் வாங்கலை, எங்களுடைய செந்நீரை கொடுத்து சுதந்திரம் வாங்கினோம்னு சொன்னான். அது மாதிரி இந்த பிரபந்தங்கள்ங்கிறது எழுதப்பட்ட பாசுரங்கள் அல்ல, உணர்ச்சி வசத்தால் பெருமாளை பார்த்து பாடினது அவ்வளவும். யாருமே எழுதி வச்சுட்டு போகல, கவிதையாக எழுதி வைக்கல, ஒரு பேருக்கு ஒரு மற்ற கம்பராமாயணம் மாதிரியோ மகாபாரதம் மாதிரியோ எழுதி வைத்து நமக்கு கிரந்தங்களாக கிடைக்கல. அரசர்கள் ஆதரிக்கப்பட்டு இந்த பாசுரங்கள் நமக்கு கிடைக்கல. இந்த சபையிலையும் அரங்கேற்றம் கிடையாது. இதுக்கு ஆழ்வார்கள் உணர்ச்சி பெருக்கால் பாடிய பாசுரங்கள் எல்லாமே. அப்படி 4000 இந்த 4000 கிடைச்ச கதையை நான் முன்னாலே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ஒரு இன்னைக்கு அந்த சந்தர்ப்பத்தில் சொல்லணும்னு தோணுது, அதனால சொல்கிறேன். நமக்கு குரு பரம்பரையில் நமக்கு ஆச்சாரியர்கள் சொல்லும்போது நமக்கு முதல் ஆச்சாரியன் யாருன்னு கேட்டால் பெருமாள் வரிசையாக வரும். நமக்கு பெருமாள் தான் ஆச்சாரியன். பெருமாளுக்கு அடுத்த ஆச்சாரியன் யாருன்னு கேட்டால் தாயார். தாயாருக்கு அடுத்தாப்புல விஸ்வேஸ்வரர், விஸ்வேஸ்வரருக்கு அப்புறம் நம்மாழ்வார், அப்படி வந்து கடைசியில் நாதமுனிகள் வரைக்கும் வருது. நம்முடைய குரு பரம்பரைங்கிறது நாதமுனிகள், பெருமாளுக்கு ஆரம்பித்து நாதமுனிகள் வர வருது. நாதமுனிகளுக்கு அப்புறம்தான் பரம்பரை குரு பரம்பரையாகுது. இந்த குரு பரம்பரை எப்படி வந்ததுங்கிறதுக்கு சின்ன வியாக்கியானம் சொன்னார். அது எனக்கு ரொம்ப மனசில் பட்டுது, அதை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏற்கனவே சொன்னது தான், இருந்தாலும் மறுபடியும் 2வது தடவை இதை கேட்க கேட்க எத்தனை தடவை கற்கண்டு சாப்பிட்டாலும் திதிப்பாக தான் இருக்கும். முதல் தடவை சாப்பிட்டப்போ திதிப்பாக இருந்தது, அடுத்த தடவை சாப்பிட்டப்போ திதிப்பாக இல்லைன்னு இருக்காது. அது மாதிரி பகவானுடைய வைபவங்கள் எவ்வளவு தித்திப்பாக இருக்குமோ அதே அளவுக்கு குரு பரம்பரை ஆச்சாரியாருடைய வைபவங்களும் நமக்கு தித்திப்பாக இருக்கும். பகவானுடைய வைபவங்கள் எப்படி தித்திப்பாக இருக்கும்னா, பகவான் வந்து நம்மளிருந்து அந்நியப்பட்டவராக நினைப்போம். அவர் பகவான் அவர் செய்வார், நம்மளால் முடியுமான்னுடுவோம். ஆனால் ஆச்சாரிய புருஷர்கள் நம்மளை மாதிரி சாதாரண மனுஷனாக பிறந்து பகவானை காட்டி கொடுக்குறார். அப்போ நமக்கு அதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை அதிகமாக இருக்கும். ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேட் கொடுத்தது மாதிரி. நாதமுனிகள் தேறி போகிறார், நமக்கு தெரியும் அந்த கதையை. ஒரு இடத்துல கும்பகோணத்தில் பெருமாள் சேவிக்கிறார். அதுக்கு சேவிக்கிற இடத்துல கற்பூர ஆரத்தி பண்ணும்போது, ஆறா ஒமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்கின்ற நெடுமாளே சீரார் சென்னல் கவர் வீசும் செய்நீர் திருக்குழந்தை ஏறார் கோலம் திகழ கிடந்தே கண்டாயம்மானே அப்படின்னு பாடுறார். அப்படி 10 பாசுரத்தை சொல்கிறார்.
10வது பாசுரம் வரும்போது 1000 துளி பத்தும் அப்படின்னு சொல்லி பாசுரம் வரும், ஒவ்வொரு பாசுரம் முடியும் போது. இப்போ நாதமுனிகள் கேட்குறாரு அந்த அர்ச்சகர்கிட்ட, சுவாமி நீங்கள் 1000 பாட்டு சொன்னீங்களே, 1010 பாட்டுன்னு முடிவில் சொன்னீங்களே, நீங்கள் 10 பாட்டு தானே சொன்னீங்க, பாக்கி 1000 பாட்டு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். கேட்ட உடனே எனக்கு தெரியாது, இது இப்போ எங்கள் தாத்தா வார்த்தையிலேருந்து எங்கெல்லாம் எல்லாரும் பூஜை பண்ணும்போது சொல்லக்கூடியது தான், அதனால் எங்களுக்கு இது தெரியாதுன்னார். அப்போ இது எங்கே போனால் தெரியும்னார். ஆழ்வார் திருநகரின்னு ஒரு ஊர், அங்கே தான் நம்மாழ்வார்னு ஒருத்தர் இருக்கார், இருந்து ஆழ்வார் அவருடைய பாசனம் தான் இது, அதனால் அங்கே போனெல்லாம் தெரியும்னார். இவர் ஆழ்வார் திருநகருக்கு பயணம் பண்ணுறார். ஆழ்வார் திருநகரில் போய் அங்கே உள்ள ஒருத்தர்கிட்ட கேட்குறார், அந்த நம்மாழ்வார் வம்சத்தில் வந்தவாட்ட. அவர் சொல்கிறார், எங்களுக்கு எல்லாமே எங்களுக்கு 1 2 10 பாட்டு 100 பாட்டுன்னு தெரியும், முழுசாக தெரியாது. ஆனால் இங்கே ஒரு சம்பிரதாயம் உண்டு, நம்மாழ்வாருடைய சன்னதியில் முன்னால் போய் இருந்து 12,000 தடவை கண்ணினும் சிறுத்தாம்புங்கிற பாசுரம் இருக்கு. இந்த கண்ணினும் சிறுத்தாம்புங்கிற பாசுரம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மதுரகவி ஆழ்வார்னு ஒருத்தர், அவர் தான் நம்மாழ்வாருக்கு சிஷ்யர். அவர் நம்மாழ்வாரை தவிர வேறு பெருமாளே இல்லைன்னு சொன்னார். தேவமற்றர் ஏன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடி திரிவினேனர். நம்மாழ்வார் இது மதுரகவி ஆழ்வார் 10 பாசுரம் தான், கண்ணினும் சிறுத்தாம்புன்னு. அந்த 10 பாசுரத்தில் 2 வரி தான் பெருமாளை பற்றி பாடியிருப்பார். கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன், இந்த 2 வரியோட சரி. நன்னி தென்குருகூர் நம்பி என்னக்கால் அன்னைக்கும் அமுதூரும் என்னாவுக்கே. அடுத்தாப்புறம் நாவினால் நவிற்றி இன்பம் எய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மைவியே தேவ். அப்புறம் பார்த்தா வெறும் நம்மாழ்வாரை பற்றியே பாடின்னு போயிட்டார். அப்போ பாட ஆரம்பித்தது பெருமாளை பற்றி, 2 வரி பெருமாளுக்கு பற்றி பாடிட்டு பாக்கி 38 வரிகள் நம்மாழ்வாரை. அதனால தான் இன்றைக்கும் சொல்லும்போது ஆச்சாரிய நிஷ்டையில் ஆச்சாரியன் மேலே பக்தியாக யாரும் இருக்கணும்னா அதுக்கு உதாரணமாக நமக்கு உதாரண புருஷன் யாருன்னா மதுரகவி ஆழ்வார் தான். அதனால தான் இன்றைக்கும் சன்னதியில் நம்ம கண்ணின்னு சிறுத்தாம்பு சொல்லாமல் எந்த பாசமும் சொல்லக்கூடாது. நம்ம சம்பிரதாயத்தில் 2 விஷயம் அடிப்படையான விஷயம். கண்ணினும் சிறுத்தாம்பு சொல்லாமையும் சன்னதியில் நிறைவடையாது. அமலராதிபிரான் 10 பாசுரங்களில் பெருமாளை பற்றி முழுசாக பாடின திருப்பாணாழ்வார் பாசுரம் அமலராதிபிரான், அதுவும் பாடாமல் இருக்க முடியாது. அது மாதிரி நாச்சியாருடைய பாசுரங்கள், பல்லாண்டு, இதெல்லாம் முக்கியமான பாசுரங்கள். இதை தெரிஞ்சாவே பாதி கரையேறிடலாம் நம்ம. இப்போ 12,000 முறை சொல்கிறார். நம்மாழ்வார் காட்சி கொடுக்குறார். காட்சி கொடுத்த உடனே கேட்குறார், என்ன வேணும், என்ன உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்குறார். அவன் நாதமுனிகள் சொல்வார், எனக்கு ஆழ்வார்களுடைய பாசுரம் எனக்கு வேணும், நீங்கள் 1000 பாசுரம் திருவாய்மொழின்னு சொல்லியிருக்கேன், அது எனக்கு வேணும் அப்படின்னாரு. நீ 1000 தானே கேட்ட, நான் 4000 தரேன் அப்படின்னு சொல்லி அந்த மரத்தடியிலேயே வச்சு உபதேசம் பண்ணுறார். இன்றைக்கி போனால் பார்க்கலாம் ஆழ்வார் திருநகரில், அருமையான இடம். அந்த புளிய மரம், வைஷ்ணவனுக்கு புளிய மரம் ரொம்ப விசேஷம். அதனால தான் வைஷ்ணவன் கையினால் புளியோதரை சாப்பிட்ணும்னு. நம்மளுடைய பிரசாதத்தை புளியோதரைக்கு ரொம்ப புளிக்கு ஒரு முக்கியமான விசேஷம் உண்டு. அடியனுக்கு அதில் இன்னொன்று, பரமக்குடியில் புளிய மரத்தில் ஆஞ்சநேயரே இருக்கார் எங்களுக்கு. எனக்கு அது இன்னொரு அடிஷனல் பாயிண்ட். புளிய மரத்திலேயே எங்கள் ஊரில் பரமக்குடியில் ஆஞ்சநேயர் வந்து புளிய மரத்தோடயே இருப்பார். பெருமாளுக்கு விக்கிரகமே கிடையாது, மரத்திலேயே தான் பெருமாள். அப்போ புளிய மரம் நம்முடைய வைஷ்ணவனுக்கு ரொம்ப ஏற்றம் மிகுந்த மரம். நம்மாழ்வார் அந்த புளிய மரத்தடிலாம் உறங்கா புளின்னு பேர் அதுக்கு. அந்த அந்த ஆழ்வார் திருநகரி பார்க்க வேண்டிய இடம். அங்கே வந்து அந்த அந்த மரமே விசேஷமான மரம், ஆதிசேஷன் மாதிரி இருக்கும். அது கீழே விஸ்வக்ஷனருடைய அம்சமாக பிறந்த நம்மாழ்வார் கீழே இருந்து உபதேசம். நம்மாழ்வாருக்கு இன்னும் ஒரு ஏற்றம். நம்ம வைஷ்ணவத்தில் எத்தனை ஆழ்வார் இருக்கும், நம்மாழ்வாருக்கு எப்பவுமே ஏற்றம் உண்டு. சரி, அது பெரிய கதை. இப்போ 4000 பாசுரங்களையும் அவருக்கு சொல்கிறார், நாதமுனிகளுக்கு உபதேசம் பண்ணுறார். நம்மாழ்வார் உபதேசம் பண்ண உடனே நம்மாழ்வார்கிட்ட கேட்குறார், நம்மாழ்வார்கிட்ட, சுவாமி உங்களுடைய திருவுருவத்தை பிரதிஷ்டை பண்ணி நான் ஆச்சாரிய நிஷ்டையோடு நான் வணங்கலான்னு நினைக்கிறேன், உங்களுடைய திருவுருவம் எனக்கு வேணுங்கிறார்.
நீ நாளைக்கு காலம்பேர தாமிரபரணியில் குளிக்கும்போது உனக்கு உருவம் கிடைக்கும்னுட்டார். என்னுடைய உருவம் உனக்கு கிடைக்கும். தாமிரபரணியில் அடுத்த நாள் ஸ்நானம் பண்ணி எந்திருக்கும் போது அவர் கையில் ஒரு விக்கிரகம் கிடைக்கிறது. பார்த்தா இவர் பார்த்த நம்மாழ்வாருடைய விக்கிரகம் மாதிரி இல்லை, வித்தியாசமாக இருக்கு. இவர் திரும்ப கேட்குறார், சுவாமி எனக்கு அனுகிரகம் கிடைச்சது, ஆனால் இந்த விக்கிரகம் உங்க மாதிரி இல்லையேனர். அப்போ சொன்னார், இது வேற ஒன்றும் இல்லை, இனிமேல் கலியுகத்தில் ஒரு அவதாரம் வரப்போறது. அந்த அவதாரமானது கலியுக அவதாரம். அந்த கலியுகத்தை மீட்கக்கூடியவத்தா ஒருத்தர் அவதாரம் பண்ண போறார். அதனால இந்த விக்கிரகம் கைப்படாத விக்கிரகம், சிற்பியால் செதுக்கப்படாத விக்கிரகம். இப்போ அங்கே இருக்கு ஆழ்வார்தனையில். இந்த விக்கிரகத்தை வச்சு பூஜை பண்ணி இவரால் தான் இந்த வைஷ்ணவம் தலைக்க போறதுன்னு சொல்லிட்டு பொழிக போயிட்டு வள்ளுயிர் சாப்பம்னு வரிசை அந்த பாசுரம் வரும். அதுக்கு இலக்கணமாக இவர் பிறக்க போறாருனார். ஏன்னா இன்னைக்கு எங்களுடைய ஆச்சாரியனுடைய திருவாக்கில் வந்ததை நான் திரும்ப உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக இதை சொல்றேன். அப்ப நாதமுனிகள்கிட்ட சொல்லும்போது சொல்றார், இன்றையிலிருந்து உன் மூலமாக குரு பரம்பரைங்கிறது தொடர இருக்கிறது. இந்த குரு பரம்பரையில் நம்ம தென்கலையார் சம்பிரதாயத்தில் நாதமுனிகள் தொடங்கி மணவாள மாமுனிகள் வரைக்கும் வரும். இந்த குரு பரம்பரையை ஓரான் வழியாக உங்களுடைய சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்ணி இந்த பிரபந்தங்களை நிலைநிறுத்திக்குங்கோன்னுறார். நாதமுனிகள் வரிசையாக சொல்றார். அதெல்லாம் பார்த்துட்டே வந்தோம். நாதமுனிகள் ஒவ்வொரு பிரதம சிஷ்யாருக்கு சொல்லிட்டு நாதமுனிகளுக்கு பின்னால் ஆளவந்தார் இதை ராமானுஜருக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நாதமுனிகள் தன்னுடைய குமாரருக்கு சொல்லாமல் தன்னுடைய சிஷ்யராயை உய்ய கொண்டாருக்கு சொல்றார். பின்னால எனக்கு ஒரு பேரன் பிறப்பான், அவனுக்கு பேர் யமுனை துறைவன் பேர் வை. ஏற்கனவே அதெல்லாம் பார்த்தோம். அந்த யமுனை துறைவன் மூலமாக நமக்கு அருமையான பாசுரங்கள்லாம் கிடைக்கும். அந்த யமுனை துறைவன் மூலமாக நீங்கள் இது பண்ணுவாங்கன்னா, அப்புறம் யமுனை துறைவன் பிறந்தார். யமுனை துறைவன் ஆக்கி ஆழ்வான்கிறவனை வாதத்தில் ஜெயிச்சு ஒரு பாதி நாடு கிடைக்கிறது. பாதி நாடு கிடைச்ச உடனே நாட்டினுடைய அந்த ராஜ்ய பரிபாலனத்தில் ஈடுபட்டு கொண்டு இந்த பக்தி மார்க்கத்தை மறந்துட்டு அவர் இருக்கார். அவரிடம் உய்ய கொண்டார். அவரை மறுபடியும் நல்வழிப்படுத்துறதுக்காக அவர்கிட்ட போய் சமையல்காரன் மூலமாக தூதுவளை கேரையை கொடுத்து அவர் பெருமாள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த உடனே அப்புறம் அவர் சன்னியாசம் வாங்கி கொண்டு அவர் பல கிரந்தங்களை இயற்றுகிறார். அப்போ ஆளவந்தாருக்கு ராமானுஜரால் தான் பின்னால இந்த வைஷ்ணவம் தலைக்க போறதுன்னு தெரிந்து கொண்டு ராமானுஜரை சந்திப்பதற்கு காத்திருக்கிறார். அவர் பகவானுடைய இதனால அவரை சந்திக்க முடியவில்லை. கடைசியில் சந்திக்கிறார். ஆனால் அவரை சிஷ்யன் ஆக்கிக்க முடியவில்லை. அப்பொழுது அவர் யாதவ பிரகாசற்ற சிஷ்யராக இருக்கார். பின்னால் செய்தி தெரிந்து ஆளவந்தாரை சந்திக்கும் நேரத்தில் ஆளவந்தார் பரமபதம் அடைந்து விட்டார். ஏற்கனவே அதெல்லாம் பார்த்தோம். அப்பொழுது அவருடைய 3 விரல்கள் மடங்கி இருந்தது அவரை பள்ளிப்படுத்தும் போது. அப்பொழுது ஆளவந்தார் ராமானுஜர் பிரதிஜ்ஞை பண்ணுறார், இவருடைய 3 ஆசைகளையும் நான் நிறைவேற்றுகிறேன்னு சொன்ன உடனே மடக்கி இருந்த விரல்கள் நிமிர்கிறது. அப்புறம் பள்ளிப்படுத்துகின்றார் ராமானுஜர். அதுக்கப்புறம் அவர் சந்நியாசமேற்று ஸ்ரீரங்கத்துக்கு மனத்தை நிறைவிக்காங்கிற அளவில் பார்த்தோம். அப்ப ஆளவந்தாருடைய சிஷ்யர்கள்ல 5 பேர் முக்கியமானவர்கள். அவர்களில் பிரதம சிஷ்யர் பெரிய நம்பிகள். அதுக்கப்புறம் திருக்கோஷ்டியூர் நம்பி, திருக்கட்சி நம்பி, அவருடைய பிள்ளையாகிய திருவங்க பெருமாள் அரையர், திருமலையாண்டான் நம்பி. முன்னால் பார்க்கும்போது சொல்லியிருந்தேன் ஏற்கனவே, ஒரு அரசனானவன் இதுவரைக்கும் குரு பரம்பரையை பற்றி ஒரு சுருக்கமாக என்னுடைய ஆச்சாரியன் திருவாய் மலர்ந்த விஷயங்களை இப்போ நான் உங்களோட பகிர்ந்துட்டேன். இதெல்லாம் ஏற்கனவே நான் பார்த்தது. இருந்தாலும் என்னோட ஆச்சாரியனுடைய எனக்கு இன்னைக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா, நம்ம சொல்லிட்டு வரோம், ஏதோ அறியாமலோ என்னவோ சொல்கிறோம், அதில் எந்த அளவுக்கு சரியாக இருக்குமோ என்னவோன்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு கிளேசம் இருந்தது. இன்றைக்கி என் ஆச்சாரியன் வாயிலாக திரும்ப அதை கேட்டு
ஆச்சாரியனிடம் பெற்ற விஷயத்தை உங்கள்கிட்ட திரும்ப சொல்கிறேன். இது வரைக்கும் சொன்னது ஏன் சரக்கு, எனக்கு தெரிஞ்ச அளவில் சொன்னேன். இது ஆச்சாரியனுடைய பிரசாதமாக இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட திரும்ப அதை உங்களுக்கு கொடுத்து விட்டு துவங்கலான்னு இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டேன். என்னுடைய ஆச்சாரியனுடைய கடாட்சம் எனக்கு கிடைச்சது மாதிரி உங்களுக்கும் பரிபூர்ணமாக கிடைச்சி நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் நீங்கள் என்னுடைய ஆச்சாரியன் மூலமாக உங்களுக்கும் கிடைக்க சொல்லி பிரார்த்தனை பண்ணி தொடர்கிறேன். இப்போ ராமானுஜருடைய சிஷ்யர்கள் 5 பேர் நான் சொன்னேன். ஒரு அரசன் தன்னுடைய குழந்தை அரசகுமாரனாக இருக்கும் பொழுது அவனுக்கு வயது வந்ததுக்கப்புறம் அவனுக்கு சொல்லித்தர வேண்டிய கலைகளை 5 பிரதான மந்திரிகளை நியமித்து அவர்கள் மூலமாக பின்னால் கொடுக்கறது மாதிரி ஆளவந்தாரானவர் தன்னுடைய கிரந்தங்களில் முக்கியமான 5 பிரிவுகளாக பிரித்து 5 சிஷியர்களுக்கு பிரித்து கொடுத்து தக்க சமயங்களில் ராமானுஜருக்கு உபதேசம் பண்ணி அவரை நம்முடைய சம்பிரதாயத்துக்கு கொண்டு வந்து அவர் மூலமாக நீங்கள் சம்பிரதாயத்தை வளர்க்கணும்னு உத்தரவு போடுறார். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் உடையவருக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வகையான மந்திரங்களை சொல்கிறார். திருக்கோசியூர் நம்பிகள் ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரத்தை உபதேசம் பண்ணுறார். பெரிய திருமலை நம்பிகள் ராமாயண உபன்யாசம், கீதை உபன்யாசம், பெரிய இது சர்மஸ்லோகத்துக்கு பெரிய நம்பிகள், இப்படி ஒவ்வொருத்தரையே கேட்டுன்னு வந்தார். இதில் பெரிய நம்பிகள் ராமானுஜருக்கு முன்னால் ஆச்சாரியன் மாதிரி, ஏன்னா ஆளவந்தாருடைய பிரதம சிஷ்யன் அவர். ஆனால் பெரிய நம்பிகள் ராமானுஜர் பொறுப்பேற்றுக் கொண்ட உடனே அவரும் ஒரு சிஷ்யன் பாவத்திலேயே இருக்கார். ஒரு நாள் ராமானுஜர் திருவரங்கம் வீதிகளில் உஞ்சிவர்த்தி எடுத்துக்கொண்டு மார்கழி மாதம் அப்படி உஞ்சிவர்த்தி எடுத்து போகிறார். ஒரு நாள் பெரிய நம்பிகளுடைய வீட்டு வாசலில் போய் நிற்கிறார். அப்பொழுது பெரிய நம்பிகளுடைய பொண்ணு அத்துழாயின்னு பேர். அந்த பொண்ணு தன்னுடைய கையில் பந்தை வைத்துக் கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறார். இவர் பார்த்தவர் அவர் கண்ணுக்கு அது நப்பிண்ணை பிராட்டி மாதிரி தெரிகிறது. உடனே அங்கே மயக்கம் போட்டு விழுந்துடுறார். பந்தார் விரலி உண்மை துணன் பேர் பாட செந்தாம உந்து மதகளிட்டன் பாசம் சொல்றார். அந்த இடத்துக்கு வரும்போது உந்து மதகளிட்டன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின் நாய் கந்தம் கமழும் குடலியே கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் அப்படின்னு சொல்லிட்டு பந்தார் விரலி உன் மைத்துணன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒழிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய் அந்த பாசுரத்தை பாடிட்டு அவாத்து வாசல்ல நிற்கிறார். அந்த அத்துழாய்ங்கிற பெண்ணு தன்னுடைய கையில் பந்தை வச்சுட்டு விளையாடின்னு இருக்கா. அதை பார்த்த உடனே இவருடைய கண்ணுக்கு பிரத்யேகமாக நப்பிண்ணை பிராட்டி மாதிரி தோணுது. வந்தார் விரலி உண்மை துணன் பேர்பாட அப்படின்னு அந்த பாசனம் இருக்கு ஞாபகம் வந்த உடனே அப்படியே அதில் மோகித்து மயங்கிடுறார். உடனே இந்த குழந்தை ஓடி போய் உள்ள போய் சொல்லறது, அப்பா ராமானுஜர் வாசல்ல குஞ்சு வறுத்து எடுத்துன்னு வந்தார், என்னன்னு தெரியல மாத்து வாசல்ல மோகிச்சு விழுந்துட்டாருனார். அப்போ உந்து மதகளின் பாசுரம் சொல்லியிருப்பாருன்னாராம். பாசுரங்களை எப்படி அனுபவிச்சிருக்கா நம்முடைய ஆச்சாரியார்கள்ங்கிறத சொல்கிறோம். இன்றைக்கி அந்த பிரபந்தங்கள் சேவிக்கும் போது அடியனுக்கு தெரிஞ்சது கொஞ்சம்தான். ஆனால் அந்த உபதேச ரத்னமாலையும் அதையும் படிக்கும்போது அப்படியே நமக்கு கண்ணில் நீர் வருது. ஏன்னா அப்படி அனுபவித்து எழுதியிருக்கா. ஒவ்வொரு வார்த்தைகளும் வேத வாக்கியங்களாக இருக்குது. நமக்கு வேதத்தை படிச்சுக்க முடியாதுதான். வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன்னார். வேதத்தை அப்படியே பிழிஞ்சு சாராய் ஜூஸாக கொடுத்துருக்கா. நமக்கு மரத்தில் பழத்தை பிழிஞ்சு தோலை உரித்து அதை சொலை எடுத்து சாப்பிட்டு ஜீரணம் ஆகிறதுக்கு நமக்கு எப்படி இருக்குமோ தெரியாது. அதனால் வேதத்தை எல்லாரும் உணர்ந்துக்கணும். எல்லாருக்கும் அந்த வேதத்துடைய சாரம் பிரபந்தம் மூலமாக கிடைக்கணும்னு அதை பிழிஞ்சு
நம்ம ஆச்சாரியார்கள் நமக்கு அதில் சர்க்கரை போட்டு டம்ளரில் கொண்டு வந்து நமக்கு கொடுத்துருக்கா. அப்போ சுலபமாக நம்ம ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு டம்ளர் ஜூஸ் சாப்பிட்டு அந்த பழத்தினுடைய 5 பழத்தினுடைய சாரை ஜூஸ் ஆக்கி கிடுக்கிட்டு சாப்பிட்டுறோம். அப்படி ஒரு பாக்கியம். அப்போ சொல்கிறாராம். சொன்ன உடனே அப்புறம் தெளிவிச்சு முகத்தை தெளிச்சு போகிறார். ஏன்னா இது குரு பரம்பரை போகிற சம்பவங்கள் தான். அப்படி போயிட்டு இருக்கும்போது ராமானுஜருடைய கோஷ்டி போயின்னு இருக்கு. எதிர்த்தாப்புல ஒரு சின்ன குழந்தைகள் ராமானுஜரை பார்த்துட்டு இவாள் இந்த கோஷ்டியில் பார்த்துட்டு, அதாவது இந்த கோஷ்டியில் உள்ளவாளுடைய குழந்தைகள்லாம் வச்சுக்குவோமே, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா சின்னதாக ஒரு வண்டி தயார் பண்ணி அதில் ஒரு பொம்மையை வச்சு பெருமாளை வச்சு ஒரு குழந்தை முன்னால், அதுதான் ராமானுஜரா, இடுப்பில் துண்டை கட்டிட்டு அது முன்னால் வருது. பின்னால் சில குழந்தைகள்லாம் ஏதோ பாசனங்களை சொல்லிட்டு அந்த சின்ன பொம்மை வண்டியை தள்ளின்னு வருது. உடையவர் அவ கோஷ்டியோட போயின்னு இருக்கா. சிஷ்யாலாம் அந்த குழந்தைகளை தள்ளிக்கோங்கிறார். ராமானுஜர் நிறுத்திட்டு போய் அந்த குழந்தைகள்கிட்ட போய் அதுக்கு தீர்த்த பிரசாதம் கொடுக்கறது. பெருமாள் தீர்த்தம் அதுக்கு கொஞ்சம் உண்டு. அதை பயபக்தியாக வாங்கிட்டாராம். ஏன்னு கேட்டா அந்த குழந்தையில கூட அவர் பகவானை பார்க்கிறார். அப்படி உடையவருடைய சம்பவங்கள் நிறைய. அந்த பெரிய நம்பிகளுக்கு ரொம்ப அந்யோன்யம். அவர் எதுனாலும் பெரிய நம்பிகள்கிட்ட கேட்பார். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆளவந்தாருடைய நேரடியான சிஷ்யர் அவர். ஆனால் அவர் ராமானுஜர்கிட்ட சிஷ்யர் ஆயிட்டார். ரொம்ப மரியாதை. ஒரு நாள் அத்துராய்க்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. மாமியார் வீட்டில், மாமியார்னாவே எங்கே இருந்தாலும் கொஞ்சம் ஒரு இதுதானே இருக்கும், மிடுக்கு இருக்கும்ல. பெரிய நம்பிகள் சாதாரணமானவர் தான், பெரிய செல்வந்தர் கிடையாது. அந்த அத்துராயானவள் தன்னுடைய அவங்க கல்யாணம் பண்ணி போன இடத்துல அங்கேருந்து தண்ணி எடுக்க வெளியில் போகணும் கொஞ்சம் தூரம். அப்போ மாமியார்கிட்ட சொல்லியிருக்கா, தண்ணி எடுக்க போகணும், ரொம்ப சிரமமாக இருக்கே, என்னால் அவ்வளோ தூரம் போக முடியலன்னு ஏதோ சொல்லியிருக்கா. ஆமாம், உன் பிறந்த வீட்டிலேருந்து பெரிய சீதனமாக கொண்டு வந்துட்டேன், வேணா அவங்க அப்பாட்ட சொல்லி யாராவது ஒரு வேலைக்காரனை வச்சுக்க சொல்லுனார் மாமியார். இங்கே வந்த பெரிய நம்பிகளிடம் வந்த அத்துழாய் அப்பாட்ட சொன்னார், எங்கள் மாமியார் இப்படி சொல்கிறா, என்னால் தண்ணி எடுக்க அவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வர முடியல, நீங்கள் ஏதாவது ஒரு வேலைக்காரனை வச்சுக்க சொல்லுங்கன்ட்டார்னு. அப்பா சொன்னாராம் பெரிய நம்பிகள், நீ ஏன் என்கிட்ட சொல்கிற, உங்கள் அண்ணன் ராமானுஜன் தான் இருக்கான்ல, ராமானுஜன்ட்ட போய் சொல்லுன்ட்டார். நேராக உடையவர்கிட்ட போய் சொல்கிறா அத்துராய். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சிஷ்யர்களில் ஒருத்தன ஆகிய முதலியாண்டானை கூப்பிடுறார். கூப்பிட்டு, நீ போய் அத்துராய் வீட்டில் போய் வேலைக்காரனாக இருந்து எடுபடி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு அங்கே கொஞ்சம் நாளைக்கு இருந்துட்டார். சரி அப்படின்னு ஆச்சாரியனுடைய உத்தரவை எடுத்துக்கொண்டு முதலியாண்டான் அத்துராயுடைய வீட்டில் போய் பணியாளாக இருந்து கொண்டிருக்கார். தண்ணி எடுத்து கொடுக்கறது, சமையல் வேலை பார்க்கறது, பாத்திரம் பத்து தைக்கிறது கூடமாட. முதலியாண்டான் ராமானுஜருடைய பிரதம சிஷ்யர்களில் கூறத்தாழ்வானும் முதலியாண்டானும். ஒரு நாள் அவத்தில் ஏதோ தவசம் வருகிறது, திதி வருகிறது. எப்போவுமே வழக்கம் என்னன்னு கேட்டால் இப்போவும் தெரியும், பிராமணர்கள் வீட்டில் திவசமோ திதியோ வந்ததுன்னா அந்த காலத்தில் இப்போ பாலிடிக்ஸ் பேசுகிறோம், அப்போ சத் விஷயங்களை பேசுவார்கள். சாப்பிட்ட உடனே உட்காந்து பேசுவார்கள், அல்லது நேரம் கிடைக்கும்போது பிரபந்தத்தை பற்றியோ இந்த விஷயங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவாள். அதுக்கு பேர் கற்றாரே காம்பூர்வர்னு. ஒருத்தட்ட ஒரு விஷயம் தெரிஞ்சால் கலந்துக்கிறதுல ஒரு சந்தோஷம். இந்த பிராமணாளுக்கு அது ஒரு இது. 2-3 பிராமணன் ஒன்று சேர்ந்தாச்சுன்னா ஒன்று பாலிடிக்ஸ் பேசுவான், அப்படி சினிமா, அவளுக்கு எது டேஸ்ட்டோ அதை பேசுவாள். சத் விஷயங்கள் தெரிஞ்சவங்க சத் விஷயமாக பேசிக்குவா. அதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாத விஷயங்களை சொல்லுவாங்க, ஒருத்தர் தப்பாக புரிஞ்சுட்டா அதை திருத்துவாங்க. இது மாதிரி வழக்கம். அந்த காலத்தில் வேற என்ன பொழுதுபோக்கு,
பெருமாளை பற்றி பேசுகிறது ஒன்று தான் பொழுதுபோக்கு. வேறு சினிமா கிடையாது, நாடகம் கிடையாது. ஒன்று ராமாயணம், மகாபாரதம், இல்லாட்டி பிரபந்தங்கள், இதில் வர ஆராய்ச்சி நடக்கும். அதுக்கு தான் பேர் சத் சங்கம்னு பேர். மற்றதுக்கெல்லாம் வெறும் சங்கம். எத்தனையோ சங்கம் இருக்குது. இப்போ சங்கமும் கழகத்துக்கும் பஞ்சம் இல்லை. சத் சங்கம்னா நல்ல சத்தான விஷயங்களை பேசக்கூடிய சங்கம். அது உபயோகமான விஷயங்களாக இருக்கும். அப்படி பேசி கொண்டிருக்கும் போது இந்த பிராமணர்கள் ஒருத்தர் இந்த இதுக்கு தப்பு தப்பா அர்த்தங்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது முதலியாண்டான் தலையிட்டு, நீங்க சொல்றதெல்லாம் தப்பு, அதுக்கு சரியான அர்த்தம் இதுதான்னு சொல்லி விளக்கம் சொன்னார். விளக்கம் சொன்ன உடனே இந்த பிராமணர்கள்லாம், ஓய் நீர் சமையல் வேலை பார்க்குற ஆளு, உனக்குனே அதெல்லாம் தெரியும், சும்மா உட்காருன்னுட்ட. இவர் இன்னும் அதை பற்றி ஆழமாக சொன்ன உடனே வாழ்க்கெல்லாம் பதறி போயிட்டா. சுவாமி நீங்கள் யாரு, நுட்பமான விஷயங்கள்லாம் சொல்கிறேலே அப்படின்னு உடனே அவர் நான் தான் ராமானுஜருடைய சிஷ்யன் முதலியாண்டான் அடியேன் அப்படின்னு உடனே அந்த பிராமணர்கள்லாம் காலில் விழுந்தார்கள். முதலியாண்டான் அந்த அத்துராயுடைய மாமியார் மாமனார் எல்லாரும் காலில் விழுந்தார்கள். ஆஹா, என்ன அபச்சாரம் பண்ணிட்டோம், நம்ம வீட்டுக்கு வேலைக்காக ராமானுஜருடைய சிஷ்யர் இங்கே நமக்கு பணியாளாக உட்காந்துட்டாருன்னு சொல்லி அப்புறம் அவருக்கு மரியாதை பண்ணி திருப்பி அனுப்பி வைத்தார்கள். இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, பாருங்க, அவ்வளவு விஷயம் தெரிந்த முதலியாண்டான் தன்னுடைய இதெல்லாம் அடக்கி கொண்டு, அதான் வைஷ்ணவனுக்கு வேண்டியது பணிவும் அடக்கமும். எவ்வளவுக்கு அவ்வளோ அடக்கமாகவும் பணிவாகவும் நாம் இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பகவான் நம்மை நிலவையிலேருந்து உயர்த்துமா. இன்னைக்கு அழகாக சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார், பெருமாளுடைய திருவடியை பிடிக்க முடியாத பட்சத்துக்கு அது கஷ்டம். சுலபமானது என்னன்னா ஆச்சாரியனுடைய திருவடி. இந்த குரு பரம்பரைங்கிறதுக்கு விளக்கம் சொன்னார். உடையவர் மாத்திரம் நமக்கு பெருமாள்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துட்டாராம். என்ன சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தாரு தெரியுமா? உன்னுடைய திருவடியை சேர்ந்தவர்கள், உன்னையும் உன்னை சேர்ந்தவர்களை நான் எந்த கேள்வியும் கேட்காம மோட்சம் கொடுத்துருவேன்னு பெருமாள் சத்திய பிரமாணம் பண்ணி கொடுத்தாராம். அதனால தான் வைஷ்ணவனுக்கு ஒரு தைரியம் உண்டு. டிரைவிங் லைசன்ஸ் மாதிரி நமக்கு. டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கணும், வண்டியை தாராளமாக ஓட்டினான், ஆக்சிடென்ட் ஆனாலும் அவனை கேள்வி கேட்க முடியாது. லைசன்ஸ் இல்லாதவன் எவ்வளவு கெட்டிக்காரனாக இருந்தாலும் வண்டி ஓட்டினான்னா அவன் மேலே தப்பு பழி வந்துடும். அதுதான் அழகாக சொல்லும்போது சொன்னோமா, குழியை கடத்தும் பெண்புகளால் வஞ்சமுக்குறும்பாம், மொழியை கடக்கும் பெண்புகளால் வஞ்சமுக்குறும்பாம், குழியை கடத்தும் கூறத்தாழ்வான் சரண் கூடிய பின் பழியை கடத்தும் ராமானுசன் புகழ் பாடியல்லால் வழியை கடத்தல் எனக்கினியாதும் வருத்தமன்றே. இந்த பாசனம் நல்லா ஒவ்வொருத்தாலும் சொல்ல வேண்டிய பாசனம். கூறத்தாழ்வானுடைய பின்னால் அவருடைய கதை வரும்போது சொல்றேன். மொழியை கடத்தும் பெரும்புகழாம் மஞ்சமுக்குறும்பாம் குழியை கடத்தும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடிய பின் பழியை கடத்தும் ராமானுசன் புகழ் பாடியல்லால் வழியை கடத்தல் எனக்கு இனியாதும் வருத்தமன்றே. அப்ப உடையவருடைய உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. ராமானுஜருடைய திருவடியையும் ராமானுஜருடைய நாமத்தையும் சொல்பவர்களுக்கு எந்த வகையான கேள்வி கேட்காம சொர்க்கத்து வாசல் திறந்து வைக்குமா. இதைக்காகத்தான் ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம என்ன சொல்லிக்கிட்டோம்னா, நம்ம ஆட்கள் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா பரமபதம் அடைந்து விட்டார், பரமபதம் அடைந்து விட்டார்னு சொல்லி நம்ம எழுதுவோம். வாசகம் எழுதும் போது யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா தகவல் கொடுக்கும்போது எங்கள் அப்பா இன்னார் பரமபதம் அடைந்து விட்டார் போ. பின்னால் குருபரை வந்ததுக்கப்புறம் அவள் பரமபதம் போனாலா இல்லையான்னு தெரியாது, உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் பின்னால் நம்ம என்ன தெரியுமா எழுத ஆரம்பித்தோம்? ஆச்சாரியன் திருவடியை அடைந்தார்னு எழுத ஆரம்பித்தோம். ஆச்சாரியன் திருவடியை அடைந்தார்னாவே பரமபதம் போயிட்டாருன்னு அர்த்தம். நிச்சயமா அதில் சந்தேகமே வேண்டாம். ஆச்சாரியனுடைய திருவடியை பிடித்து விட்டால் பகவானுடைய திருவடி தானாக கிடைச்சிடும். அதை சொல்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்தேன். இப்ப பெரிய நம்பிகள்கிட்ட மாரநேரி நம்பிகள்னு இருந்தார்.
அவர் வந்து ஆளவந்தாரிடம் சிஷ்யரான சேர்ந்து பணிவிடை பண்ணி கொண்டு வந்தார். ஒரு முறை ஆளவந்தாருக்கு நோய்வாய்ப்பட்டது. அதெல்லாம் ஏற்கனவே பார்த்தோம். நோய்வாய்ப்பட்டவுடன் அவர் படக்கூடிய துன்பத்தை தாங்க முடியாமல், சுவாமி உங்களுடைய வழியை எனக்கு கொடுங்க, ஆச்சாரிய பிரசாதமாக எனக்கு உங்களுடைய உபாதையை கொடுங்கோ, நீங்கள் எத்தனையோ காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்குது, பண்ண முடியாமல் அவஸ்தைப்படுறீங்களேன்னு கேட்டார். இல்லைப்பா, என்னுடைய கர்மாவை நான் தான் சுமக்கணும், முடியாதுங்கிறார். பிடிவாதம் பண்ணின உடனே மாரநேரி நம்பிகளுக்கு தன்னுடைய உபாதையை கொடுக்குறார். இல்லாட்டி நான் உயிரை விட்டுடுவேங்கிறார் மாரநேரி நம்பிகள். நீங்கள் படுற கஷ்டத்தை என்னால் தாங்க முடியல, நான் அதை ஏற்றுக்கிறேன்னார். பகவத் பிரசாதமாக இந்த மாரநேரி நம்பிகளுக்கு ஆச்சாரிய பிரசாதமாக இதை கொடுக்குறார். மாரநேரி நம்பிகள் யாருன்னு கேட்டால் ஒரு தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவர், எஸ்சி, விவசாயம் பண்ணக்கூடிய. அவரை சிஷ்யராக சேர்த்து கொண்ட உடனே அவளுக்கு கொஞ்சம் முகம் சொல்லிச்சா. அப்புறம் இருந்தார், மடத்தில் இருந்து கொண்டு சேவை பண்ணார். ஆளவந்தார் திருநாடு அலங்கரித்தவுடன் பெரிய நம்பிகள்கிட்ட வந்துட்டார். பெரிய நம்பிகள் அவரை வைத்துக்கொண்டு பெரிய நம்பிகள் ஓடு இருந்தார். இப்ப மாரநேரி நம்பி இயற்கை எய்து விட்டார். மாரநேரி நம்பி இறந்த பொழுது அவருக்கு பெரிய நம்பிகள் நம்ம வைஷ்ணவ, இன்னும் சொல்லப்போனால் பிராமண சம்பிரதாயப்படி அவருக்கு வேதங்கள் முழங்க அவருடைய சம்ஸ்காரங்களை நடத்தணும்னு நினைச்சார். இறுதி சடங்கு எப்படி நடத்தணும்னு நினைச்சார்னா, ஒரு பிராமணன், வேதம் உணர்ந்த பிராமணனுக்கு எந்த மாதிரி மரியாதையோடு நடத்தணுமோ அதே மாதிரி நடத்தணும்னு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டார். இப்ப அக்ரஹாரத்தில் உள்ளவர்கள் எல்லாம் திரண்டு வந்துட்டாங்க. இந்த பக்கம் அவங்க சேரியில் உள்ள அவருடைய சொந்தக்காரர்கள்லாம் திரும்பி வந்துட்டாங்க. சேரியில் உள்ள மாமன் மச்சான்லாம் வந்து பெரிய நம்பிகள்கிட்ட கேட்குறார், சாமி அவர் ஏன் சொந்தக்காரன், அவருடைய உடம்பை என்கிட்ட கொடுங்க, நாங்கள் எங்கள் முறைப்படி அடக்கம் செய்யணும். எப்படி? அவங்க முறைப்படி எப்படியோ மேலதாளத்தோட ஆட்டம் பாட்டத்தோடு பண்ணணும். ஏதோ உடம்புல உயிர் இருக்கும்போது ஏதோ உங்களோட சேர்ந்து ஏதோ உங்கள் இதெல்லாம் பண்ணி கொண்டு இருந்தார். ஆனால் நாங்கள் எங்கள் முறைப்படி செய்யணும்னு அவன் கேட்டான். பிராமணர்கள், ஏன் சுவாமி அவன் இருக்கும்போது தான் இங்கே இருந்தான், இப்போ அவனோ செத்து போயிட்டான், அது ஒரு பிரேதம் தானே, அது நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்துருங்க, அவங்க படி செய்யட்டும், நீங்கள் ஏன் நம்முடைய முறைப்படி செய்யணும்னு ஏன் ஆசைப்படுறீங்க அப்படின்னு மறுப்பு சொல்கிறார்கள். அப்பொழுது ராமானுஜர்கிட்ட இந்த பஞ்சாயத்து போகிறது. ராமானுஜர் அங்கேருந்து வரார். பெரிய நம்பிகளை பார்த்து கேட்குறார், சுவாமி என்ன நடந்ததுன்னு. மாரநேரி நம்பிகள் திருநாடு அலங்கரிச்சிட்டார். அவருக்கு நம்ம சம்பிரதாயப்படி அவருடைய நம்முடைய பிரபந்தங்கள் சொல்லி நம்முடைய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எப்படி பண்ணாங்களோ அது மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னார். இல்லை, அவர்களெல்லாம் இப்படி வந்து கேட்குறாங்களே, அவருடைய சொந்தக்காரங்கள்லாம் உடம்புக்குரியவர்கள் அவர்கள் தானே கொடுத்துட வேண்டியதானே. அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார், சுவாமி உங்களுக்கு தெரியாதா, பகவான் ராமனாக மனுஷ உருவத்தில் பிறந்து மனிதனாக வந்து அவதாரம் பண்ணது எதுக்காக? நமக்கு எப்படி நடக்கணும் வழிகாட்டுறதுக்காக. அந்த ராமனானவன் அந்த அற்பமான ஜடாயுங்கிற பட்சிக்கு சம்ஸ்காரம் பண்ணி மனுஷனுக்கு உண்டான முறையோடு செஞ்சு நடத்தி காட்டவில்லையா? ஒரு அற்பமான ஒரு பறவைக்கே பகவான் அவ்வளவு அனுகிரகம் பண்ணும்போது இந்த மாரநேரி நம்பி அந்த பறவையை விட தாழ்ந்தவர் இல்லை, நான் ராமனை விட உயர்ந்தவன் இல்லை. எப்படி? நான் ஒரு மனுஷ சரீரத்துக்கு, அதுவும் அருமையான ஒரு பாகவதனுக்கு சம்ஸ்காரம் முறைப்படி பண்ணணும்னு நினைச்ச வேலையில்
நான் ராமனை விட உயர்ந்தவில்லை. அற்பமான ஜீவனாகிய பறவைக்கு கூட பிரேத சம்ஸ்காரம் பண்ணின அந்த ராமன் அளவுக்கு நான் உயர்ந்தவனும் இல்லை. ஜடாயுவை விட மாரநேரி நம்பிகள் தாழ்ந்தவரும் இல்லைனர். உடையவர் சரி உம்மை விருப்பப்படியே நடக்கட்டும்னுட்டார். இது எதுக்காக சொன்னேன்னா, வைஷ்ணவத்தில் எவன் ஒருவன் சரியான ஆச்சாரியனை பின்பற்றி விட்டானோ, ஒரு ஆச்சாரியனிடம் திருவடியை அடைந்து விட்டானோ, அவனுடைய சரீரம் மாத்திரம் சகல மரியாதைகளோடு அனுப்பி வைக்கப்படும். அவனுடைய ஆத்மா சகல மரியாதையோடு மேலே வரவேற்கப்படும். வள்ளுவன் சொன்னான், செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்குனா. சில காரியங்கள் செஞ்சா தேவர்கள் சந்தோஷப்படுவார்கள். இந்த ஆத்மா அளக்களியாம அழகா பெருமாள்கிட்ட போய் சேர்ந்துருமா. அதுக்கு சரியான ஆச்சாரியனுடைய திருவடியை அடைய வேண்டும். ஒரு நல்ல ஆச்சாரியனுடைய திருவடியை பிடித்து விட்டு, அதுக்கு தான் நம்ம வைஷ்ணவங்களை சொல்லும்போது சொல்லுவோம், உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. உடையவருடைய திருவடியை நினைச்சா கிடைக்கும். அந்த உடையவர் இதுவரைக்கும் ஏற்பட்டதை விட இனிமேல் அவருக்கு ஏற்பட்டக்கூடிய சிரமங்கள் 108 பிராயம் வாழ்ந்திருக்கார். எவ்வளவு சிரமப்பட்டு நம்முடைய சம்பிரதாயத்தை வளர்த்தாருங்கிறத தெரிஞ்சு கொள்வதற்காகத்தான் குரு பரம்பரை. இந்த பரம்பரையில் எப்படியெல்லாம் வந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாதான் அருமை தெரியும். நம்மளுடைய தகப்பனார் ஒரு சொத்தை சேர்த்துருக்காருன்னா, நமக்கு அந்த சொத்து நம்ம கைக்கு வரும்போது உனக்கு உண்மை அது கஷ்டம் தெரியாது. நம்ம வாரி இறைச்சிடுவோம். அது எப்படி அவர் கஷ்டப்பட்டு சேர்த்தாருன்னு தெரிஞ்சதுன்னா அதை நம்ம விருத்தி பண்ணி நம்முடைய வாரிசுகளுக்கு கொடுத்துட்டு போவோம். அவரை சொத்தை சேர்த்த விதம் தெரியாட்டி சொத்துடைய மதிப்பு அவர் 3000 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருப்பார் ஒரு வீடு. இப்போ அது 30,000 ரூபாய்க்கு போகும். நமக்கு 30,000 தான் தெரியுமே, இவரை அது 3000 ஏற்கும்போது அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை சேர்த்தாருங்கிறது நமக்கு தெரியாது. நமக்கு தெரிந்தால் அதை நாம் நன்கு பராமரித்து நம்முடைய குழந்தைகளுக்கு அதை விட்டு வச்சுட்டு போவோம். இந்த குரு பரம்பரை தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு கிடைச்ச என்னன்னு கேட்டால், இந்த பிரபந்தங்கள் எல்லாம் நமக்கு எப்படி கிடைச்சதுன்னு நம்ம முதல்ல பார்த்தோம். நாதமுனிகள் 12,000 முறை அணினு சிறுத்தாம்பு சொல்லி ஆழ்வார் பிரத்யட்சமாயி அவர் பிரபந்தத்தை கொடுத்து, இந்த பிரபந்தத்துடைய பெருமையை விளக்குவதற்காக பின்னால ராமானுஜர் வரை ராமானுஜர் காலத்திலிருந்து அவருடைய சிஷ்யர்கள் மூலமாக அதுக்கு பல்வேறு வியாக்கியானங்கள் பெற்று பல வகையான பிரம்மசூத்திரங்கள் முதற்கொண்டு பல வகையான வேதத்தினுடைய சத்விஷயங்கள்லாம் எளிமைப்படுத்தி நமக்கு பல கிரந்தங்களாக கிடைத்து அதை இன்று நம்முடைய ஆச்சாரியார்கள் மூலமாக நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அடியேன்னு சொல்றது 1000ல் ஏன் சொல்ல போனால் கோடியில் ஒரு பங்கு கூட கிடையாது. எவ்வளவுக்கு அளவு எளிமைப்படுத்த முடியும் அவள் எளிமைப்படுத்தினா அதை நான் இன்னும் ரொம்ப எளிமைப்படுத்தி ஒரு கதையாக நம்ம சொல்லி கொண்டு வருகிறோம். அதனால் இதெல்லாம் எப்படி கிடைத்ததுங்கிறத நம்ம யோசித்து பார்த்தோம்னா அதில் உள்ள ஒவ்வொரு வரியும் நமக்கு அவ்வளோ உபயோகமான விஷயங்கள். இன்னொன்று, ராமாயணம் எங்கேயும் வெளியில் கேட்டுடலாம், மகாபாரதம் புஸ்தகத்தில் படிச்சிடலாம். இந்த குரு பரம்பரை மாத்திரம் சொல்கிறதும் கஷ்டம், கேட்குறவாளுக்கும் பொறுமை வேணும், கேட்குறதுக்கும் பாக்கியம் இருக்கணும். எல்லாருக்கும் கிடைக்காது. யாருக்கு பெருமாளுடைய திருவருள் இருக்கோ, பெருமாளுடைய அனுகிரகம் இருக்கோ, அவளுக்கு தான் ஆச்சாரியனுடைய அனுகிரகம் கிடைக்கும். ஆச்சாரியனுடைய அனுகிரகங்களை வார்த்தைகளை வாங்கி நான் கொடுக்குறோம். இப்போ நாம் ஒன்றும் தனியாக என்னுடைய அடியனுடைய ஞானத்தில் ஒன்றும் எனக்கு ஒன்றும் கிடையாது. படித்த விஷயங்களை, கேட்ட விஷயங்களை, பெரியோர்களோடு பகிர்ந்து கொண்ட விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இது என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, இதில் கலந்து கொள்ளக்கூடிய நம்முடைய அன்பர்கள் ஒரு 5 பேர் 6 பேர் கூட ஒவ்வொருத்தரும் சம்பந்தம் இல்லாதவர்கள், தேக சம்பந்தமே இல்லாதவர்கள். இதில் கேட்குறவங்க ஒருத்தருங்க கூட ஏதோ ஒருத்தர் வேணால் சுற்றி ஒட்டி எனக்கு சொந்தமாக இருக்கலாமே தவிர தேக சம்பந்தம் இல்லாதவர்கள் கூட இதை அனுபவிக்கிறார்கள். அதுவே ஒரு பெரிய பாக்கியம். அதனால இப்போ ஒரு நாள் அப்போ அந்த சோழராசன் அரசன், அவன் சிவபக்தன். அவன் சொல்றான்,
தன்னுடைய சபையை கூட்டி, இங்கே யாரோ இங்கே வந்து வைஷ்ணவம் தலைக்க ஆரம்பித்து விட்டதே இப்போ, அப்போ சிவன்தான் ஒசத்திங்கிறதுக்கு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார். அப்பொழுது அவனிடம் நாளூரான்னு ஒருத்தன் இருக்கான். அவன் சொல்றான், அரசரே, நீங்கள் சிவன்தான் ஒசத்தி என்று நிரூபிக்க வேண்டும் என்றால் நீங்க ராமானுஜர் இருக்கார், அவரிடம் கையெழுத்து வாங்கிட்டீங்கன்னா எல்லா வைஷ்ணவர்களும் ஒத்துக்கொள்வார்கள். அதனால் நீங்க அவரை அழைத்து நீங்க அவரிடம் பட்டோலை எழுதி வாங்கி கொண்டு சிவன் தான் உயர்ந்த கடவுள்னு சொல்லி எழுதி வாங்கிட்டேன்னா வைஷ்ணவர்கள் எல்லாரும் சிவபக்தர்களாக விடுவார்கள். அதனால அதை நீங்க பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன். அதற்கு ஒத்துக்கொள்ள மறுத்தால் அவருக்கு தண்டனை கொடுத்துடலாம். நாளூரான்கிறவன் யாருன்னு கேட்டா, கூரத்தாழ்வானிடம் வேலை பார்த்தவன். இங்க இதை அப்படியே மனசுல வச்சுங்கோ. ராஜ சேவகர்கள் மடத்துக்கு வருகிறார்கள். அரசன் அழைத்து விட்டார், ராமானுஜரன் அழைக்கிறதுக்கு வருகிறார்கள். அப்பொழுது ராமானுஜர் ஸ்நானம் பண்ண போயிருக்கார், தீர்த்தம் ஆடுவதற்கு, குளிப்பதற்கு போயிருக்கார். அரசன் இப்படி வைஷ்ணவர்களை கொடுமைப்படுத்துகிறான்கிற செய்தி கிட்டத்தட்ட அரசல் புரசலாக தெரிந்து விட்டது. ராமானுஜரை அரசன் அழைத்து வர சொல்லியிருக்காருன்னு உடனே கூரத்தாழ்வான் பார்த்தார். ஆகா, நம்முடைய உடையவருக்கு ஏதோ ஆபத்து வந்து விட்டது. ஆகவே நாம என்ன பண்ணணும், நாம உடையவரை காப்பாற்றணும்னா நாம போய் அதை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி உடையவருடைய வஸ்திரங்களையும் அவருடைய திரிதண்டத்தையும் எடுத்துக்கொண்டு நான் தான் ராமானுஜர்னு புறப்பட்டார். பெரிய நம்பிகள் பார்த்தார், ஆஹா, இவர் ஏதோ ஒரு ஆபத்தில் மாட்டிக்கொண்டாரே, அப்போ நம்மளும் துணைக்கு போகணும்னு பெரிய நம்பிகளும் அவர் கூட போயிட்டார். உடையவர் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து பார்த்தா அவருடைய காஷாயம் இல்லை. காஷாயம்னா காவி வேஷ்டி, காஷாயமும் இல்லை, திரிதண்டமும் இல்லை. உடனே அவர் சாதாரண வேஷ்டியை கட்டி கொண்டார். என்ன நடந்ததுன்னு கேட்டார். இப்படி அரசன்கிட்ட இருந்து செய்தி வந்தது, கூரத்தாழ்வான் உங்களுடைய காஷாயங்களை தரித்து கொண்டு நான் தான் ராமானுஜர்னு போயிட்டார்னு. ஐயோ, அந்த துஷ்டனால என்ன ஆபத்து நேரம் போகிறதோன்னு பயந்து கொண்டு இருக்கிறார். இப்பொழுது நேர ராஜ்யசபைக்கு போயிட்டார்கள். உடனே கூரத்தாழ்வான் பெரிய நம்பிகளுமா போய் நிற்கிறார். நீர் தான் ராமானுஜரோனார். ஆமாம்னார். உடனே பக்கத்தில் இந்த நாளூரான், இல்லை, இவர் ராமானுஜர் இல்லை, கூரத்தாழ்வான் தன்னுடைய ஆச்சாரியனை காட்டி காப்பாற்றுவதற்காக தான் சொல்லி வந்திருக்கார்னர். உடனே நீங்கள் எழுதி, இன்று முதல் நான் சிவத்தை ஏற்றுக்கொள்கிறேன் எழுதி கொடுங்கோனார். முடியாதுங்கிறார். உடனே இந்த 2 பேருடைய கண்களை பிடுங்கி எறிந்து விடுங்கள்னு சட்டம் போடு. உடனே சேவகர்கள் கண்களை பிடுங்கி எறிய வரும்போது கூரத்தாழ்வானவர், பாவியாகிய உன்னை பார்த்த கண்கள் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி தானே தன்னுடைய கண்களை பிடுங்கி எரிஞ்சிடுறார். பெரிய நம்பிகளுடைய கண்கள் பறிக்கப்படுகின்றன. இப்ப 2 பேரும் கண்கள் இல்லாதவர்களாக அவையை விட்டு வெளியேறுகிறார்கள். இந்த செய்தி அங்கே போயிடுத்து. உடனே சிஷ்யர்களுக்கு உடனே இனிமேல் ராமானுஜர் இங்கே இருந்தால் ஆபத்து என்று சொல்லி முதலியாண்டான் முதற்கொண்டு சிஷ்யர்களை எடுத்துக்கொண்டு அழைத்து கொண்டு தன்னுடைய பெருமாளையும் எடுத்துக்கொண்டு, ஆராதனை பெருமாளை எடுத்துக்கொண்டு ராமானுஜர் மடத்தை விட்டு காலி பண்ணிட்டு வெளியே புறப்படுறார். இருக்கக்கூடாது, இருந்தால் நமக்கு உயிருக்கு ஆபத்து, அடுத்தாற்போது ராமானுஜரை தேட ஆரம்பிப்பார்கள் என்று சிஷ்யருடைய வற்புறுத்தல் எல்லாம் வெளியேறி விடுகிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்குன்னா அடுத்த வாரம் அதை தொடருவோம். இப்பொழுது வந்து கொண்டிருக்கக்கூடிய பெரிய நம்பிகளும் கூரத்தாழ்வானும்
ஒருவரை ஒருவர் கைத்தாங்க. கூரத்தாழ்வானோட பல மடங்கு வயதில் பெரியவர் பெரிய நம்பிகள். பெரிய நம்பிகளால் அந்த கண் இழந்த வழியை தாங்க முடியல. உயிர் போகக்கூடிய நிலைமை. கேள்விப்பட்டு அத்துழாய் அந்த அரண்மனைக்கு வந்துடுறா. வாசல்ல அத்துழாய் இருவரையும் கைப்பிடித்து அழைத்து கொண்டு போகிறார்கள். அப்பொழுது கூரத்தாழ்வான் சொல்றார், கூரத்தாழ்வானும் அத்துழாயும் கொஞ்சம் அடக்கிக்குங்கோ, திருவரங்க போய் சேர்ந்துருவோம் அப்படின்னார். இப்போ பெரிய நம்பிகள் சொல்றார், இதெல்லாம் ஒரு அருமையான பாசனம். அவர் சொல்றார், இல்லைம்மா, வைஷ்ணவனுக்கு என்றைக்கு பெருமாளிடம் சரணாகதி அடைந்து விட்டானோ, சரியான ஆச்சாரியனை அடைந்து விட்டானோ, அவனுக்கு இடமும் நேரமும் அவசியமில்லை. அதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கணும். வைஷ்ணவனுக்கு ஐயோ இந்த நேரத்தில் செத்து போயிட்டான், இந்த இடத்துல செத்து போயிட்டான், ஐயோ நம்ம திவ்ய தேசத்தில் போய் உயிரை விட்டுருக்க கூடாதேங்கிற கவலையே படக்கூடாது. வைஷ்ணவன் என்றைக்கு திருமணம் எட்டுக்கொண்டானோ, பெருமாளை ஏற்றுக்கொண்டு பெருமாளை தன்னுடைய தலையிலே ஏற்றுக்கொண்டானோ, பெருமாளுடைய திருவடிகளை திருமணாக ஏற்றுக்கொண்டானோ, அன்றைக்கே அவனுடைய சகல பாவங்களும் போய்விடுகிறது. ஆச்சாரியனால் என்றைக்கு அனுகிரகிக்கப்பட்டு அவனுக்கு சமாசிரயணம் ஆகி அவனுடைய உடம்புல சக்கரப்பொறி விடப்படுகிறதோ, அப்பொழுதே அவனுக்கு மோட்சத்தை பற்றிய கவலை அவனுக்கு ஏற்படக்கூடாது. இதுக்கு அந்திம ஸ்மரணைன்னு பேர். கேலியா சொல்லுவாங்க, சாக போகும்போது சங்கரா சங்கரான்னு சொன்னான்னு. வைஷ்ணவனுக்கு அது இது கிடையாது. என்றைக்கு பெருமாளை தன்னுடைய தலைவனாக ஏற்றுக்கொண்டு விட்டு நடப்பதெல்லாம் பெருமாளுடைய செயல், என்னுடைய கையால் ஆனது ஒன்றுமே இல்லை, எல்லாம் பெருமாள்கிட்ட ஒப்படைத்து விட்டு, அதான் பூரண சரணாகதி. சர்வதர்மான் பரித்யக்ஷம் ஆயேகம் சரணம் முறையா கிருஷ்ணன் சொன்னது அதுதானே. பகவத்கீதையுடைய உயிர் நாடியே அதுதான். எத்தனையோ மார்க்கங்களை சொன்னான். பக்தி யோகம், ஞான யோகம், கர்ம யோகம், எல்லா யோகத்தையும் சொல்லி கடைசியில் அர்ஜுனன் கேட்குறான், எனக்கு எந்த யோகத்தை நான் கடைப்பிடிக்கிறதுன்னு தெரியலையேப்பா. கர்ம யோகத்தை சொன்னால் பக்தி யோகம் இடையில தடுக்கிறது, பக்தி யோகத்தில் போனேன்னா ஞான யோகம் வருது, கர்ம யோகம் வருது. இப்போ எதை நான் சரியான வழி என்ன அப்படின்னா அதுக்கு ஒரே வழி சொன்னார், சர்வதர்மான் பரிக்ஷேஷ மாயேகம் சரணம் பிரஜ. நீ என்னை சரணாகதி பண்ணி விட்டு நீ உன் காரியத்தை நடத்திட்டே போ, உன்னுடைய வேலையை நடத்திட்டு போ, என்னிடம் சரணடைந்தால் போதும். இந்த சரணாகதியை ஒவ்வொருத்தாலும் ஒவ்வொரு விதமா சொன்னான். உலகம் யாவையும் தாம் உளவாக்களும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே கம்பன் சொன்னான். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயர் அரு சுடரடி தொழுதெழு மனமே. காலம்பரை எந்திருக்கும் போது யாரை நினைக்கணும்னு கேட்டால் உயர்வர உயர்நலம் உடையவன். அதாவது ஒருத்தனை பார்க்குறோம், இவன் நல்லவன் இவன் நல்லவன் இவன் நல்லவன் இப்படி அடிக்கின்னு போனான், ஒரு இடத்துல போய் இவனுக்கு மேலே உயர்ந்தவன் இல்லைன்னு வரும். உயர்வர உயர்நலம் உடையவன். சரி, கேள்வி கேட்குறார், உயர்நலம் உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன். அடுத்தது மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், சந்தேகமில்லாத அறிவை கொடுத்தவன். எந்த வகையான மயர்வு கிடையாது. வாத்தியார் பாடம் நடத்தினான்னா சந்தேகம் வரும். பகவான் சந்தேகம் இல்லாத ஒரு பாடத்தை கொடுத்துருக்கான். என்ன பாடம் தெரியுமா? நான் தான் சர்வத்துக்கும் அதிபதினு. அப்படிப்பட்ட ராஜாவாக இருந்தாலும் அவன் ஒரு நாள் உயிரை விட்டாகணும், ஒன்றும்லாம் வெறுங்கையோடு தான் போய் ஆகணும். அப்போ இந்த அறிவை கொடு மயர் வர மதிநலம் அருளினன் எவனவன். அடுத்தது அதை விட பெரிய விஷயம் என்னன்னா, அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன். அயர்வரும் அமரர்கள், அதாவது ரெஸ்ட் இல்லாமல் உழைக்கிறவாளாம். 30 கோடி தேவர்களை வச்சு வேலை வாங்குறானாம் பெருமாள். ஒரு ஆளை வச்சு வேலை வாங்குறதே கஷ்டம். 30 கோடி தேவர்கள், சூரியன் சந்திரன் கிரகங்கள் நவகிரகங்கள் எல்லாம். அதான் அழகாக நாச்சியார் பண்ண 30 மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலாய். 30 கோடி தேவர்களுக்கு அதிபதி அவன்.
அதுதான் அவர் சொன்னார், அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயர் அரு சுடரடி அவன் தான் நம்முடைய துயரத்தை இருக்க முடியும். நம்ம இவன் காப்பாற்றுவான், நம்ம கஷ்டத்தை இவன் போக்குவான், அவன் போக்குவான், இதெல்லாம் மருந்தே கிடையாது. அலோபதி, ஹோமியோபதி இதெல்லாம் ஒன்றும் வேலை செய்யாது. அந்த வெங்கடாஜலபதிட்டு தான் போய் நம்ம கஷ்டத்தெல்லாம் ஒப்படைச்சானும். அந்த பதி தான் நமக்கு நிரந்தர பதி. அதான் அழகாக ஆண்டார் சொன்னா, எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம். நான் இங்கே பிறந்தாச்சு, ஏதோ ஒரு வேஷம் போட்டுருக்கேன், எனக்கு ஒரு பேர் கொடுத்துருக்கா, நாராயணன்னு பேர், கிருஷ்ணமூர்த்தின்னு பேர், முத்துராமன்னு பேர், அவினாசின்னு பேர். இந்த பேர் எனக்கு சொந்தமானதில்லை. இது கொஞ்ச நாள் தான் எனக்கு. இங்கே இருக்கக்கூடிய அப்பா அம்மா மனைவி மக்கள் இதெல்லாம் கொஞ்ச நாள் தான் சொந்தம். எனக்கு நிரந்தரமான சொந்தம் யாரு? எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம், நீ தான் எனக்கு நிரந்தரமான சொந்தக்காரன், உனக்கே நாம் ஆட்செய்வோம். உனக்கு பணி செய்கிறது, உன்னை பற்றி நினைக்கிறது, உனக்கு காரியங்கள் பண்ணுறது, உன்னுடைய கைங்கரியம் பண்ணுறதா என்னுடைய வேலை, உனக்கே நாம் ஆட்செய்வோம். ஆனால் அதுக்கு இடைஞ்சலாக என்ன இருக்கும்? என்னுடைய மற்ற ஆசைகள், மற்ற ஆசைகள்லாம், மற்ற விஷயங்கள்லாம் எனக்கு அதுக்கு எனக்கு இடைஞ்சலாக இருக்கும். மற்ற நம் காமங்கள் மாற்றையிலோ ரம்பாவாய். இப்போ ஒரு தீவிரமான வைஷ்ணவன் பகவானை சரணாகதி அடைந்தவனுக்கு அதோடு ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தை பெற்று ஒரு ஆச்சாரியனுடைய திருவடியை பற்றி விட்டால், அதுவும் குறிப்பாக அந்த ஆச்சாரியனுடைய குரு பரம்பரை என்பது ராமானுஜர் காலத்தில் உறுதி செய்யப்பட்டது. ராமானுஜர்கிட்ட பெருமாள் சத்திய பிரமாணம் பண்றார், உன்னுடைய சிஷ்யர்களை நான் எப்படிப்பட்டவராயிரும், அது அழகா பின்னால் இன்னொரு பாசுரத்தில் வரும், என்ன பாவம் பண்ணி இருந்தாலும், எப்படி மோசமானவர்களாக இருந்தாலும் உன்னால் சிஷ்யனாக அங்கீகரிக்கப்பட்டவர்கள். அதுதான் நான் சொல்லும்போது சொன்னேன், மொழியை கடத்தும் பெரும் முஞ்சவக்குருமா படியை கடத்தும் ராமானுஜன் புகழ் பாரியல்லால் வரியை கடத்தல் எனக்கு இனியாதும் வருத்தம் என்றேன். ராமானுஜனை சரணாகதி பண்ணியாச்சுன்னா நம்முடைய பாவங்களெல்லாம் அவருடைய திருவடியினுடைய அனுகிரகத்தினால் அவ்வளோ பொடி பொடியாகிவிடும். நமக்கு மோட்சங்கிறது நிச்சயம் உறுதி செய்யப்பட்ட ஒன்று. இப்போ நாமெல்லாம் கேட்டுருக்கோம், எல்லாரும் குரு பரம்பரையை பற்றி கேட்குறோன்னா நம்ம பாக்கியம் பண்ணியிருக்கோம். பாக்கியம் பண்ணதுனால தான் ஞானம் இல்லாத நானும் குரு பரம்பரையை துணிஞ்சு பேச முடியறது. உங்களுக்கு கேட்கக்கூடிய பாக்கியமும் கிடைச்சிருக்கு. ஏனென்றால் இது பகவானுடைய அனுகிரகம் இருந்தால்தான் சத் விஷயங்கள் போய் சேரும். இன்னொன்று, ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் எங்கெங்கேயோ சொற்பொழிவில் நமக்கு கிடைச்சிடும். குரு பரம்பரையை நமக்கு படிப்பதற்கு வாய்ப்பும் ரொம்ப கம்மி, அது கேட்பதற்கு பிரவச்சனமாக சொல்லக்கூடிய வாய்ப்பும் ரொம்ப கம்மி. இது ஏதோ பகவான் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு சந்தர்ப்பம். உங்களால் நான் அதை படிக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு சொல்ல வேண்டியதுக்காக நான் படிக்கிறேன். நான் சொல்கிறதுனால நீங்கள் கேட்குறீங்க. இந்த ஒரு பாக்கியத்தை நினச்சி அப்போ பெரிய நம்பிகள் சொல்கிறார். ஏன்னா அவர்கள்லாம் எப்படிப்பட்ட நேரங்களில் பெருமாளை எவ்வளவு கஷ்டத்தை எவ்வளோ தாங்கி கொண்டு இருக்கார்கள்ங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். இந்த அருமையான சொத்தை நமக்கு கொடுப்பதற்காக ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் நம்முடைய ஆச்சாரியார்கள்ங்கிறது நம்ம தெரிஞ்சு கொண்டால்தான் அந்த சொத்துடைய மதிப்பு தெரியும். இல்லாட்டி நம்ம ஊதாரித்தனமாக அதை உபயோகப்படுத்தணும். அது தெரிஞ்சு கொள்வதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் இது. இப்போ பெரிய நம்பிகள் சொல்கிறார், பயிலும் சுடரொழின்னு நெடுமார்க்கடிமை செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்து தடுமாற்றற்ற தீக்கதிகள் முற்றும் தவிர்த்த சதி நினைந்தால் கொடுமா வினையேன் அவன் அடியாரிடையே கூடுவது உண்டால் விடுமாறு என்பதும் தோ வியன்மோ உலகு பெற்றிடுமே. பாசரத்தை சொல்றார் அவர் பெரிய நம்பிகள். நெடுமார்க்கடிமை செய்வேன் போல்னு சொல்லியிருக்காரு. பெருமாள்கிட்ட நம்ம மனசார நம்ம ஒப்படைக்கிறது. நெடுமார்க்கடிமை செய்வேன் போல் அவனை கருத வஞ்சிற்று தடுமாற்றற்ற தீக்கதிகள் முற்றும் தவிர்த்த சதிர் நினைந்தால். நம்ம பெருமாளுக்கு நம்ம பூஜை பண்ணுறோம்னு நினைக்கிறோம், ஆத்மார்த்தமாக பூஜை பண்ணுறோம், பல்வேறு சஞ்சலங்கள். அப்போ பெருமாள்கிட்டையும் நம்ம உண்மையாக நடந்துக்கிறது இல்லை, முழுசாக நம்ம பெருமாள்கிட்ட ஒப்படைக்கிறது இல்லை. ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம வேறு சிந்தனைகள் ஓடுறது. அப்போ நமக்கு அதுக்கு வழி என்ன? அதுலேருந்து விமோச்சனம். ஆனால் பெருமாளுக்கு செஞ்ச பலன் கிடைக்கணும், நமக்கு ஆசை இருக்குது. கஷ்டப்படாமல் அந்த சொத்து கிடைக்கணும்னு ஆசை இருக்குது.
ஆனால் நம்மளால் அதை செய்ய முடியல. அப்போ என்ன சொல்கிறார்? நெடுமார்க்கு அடிமை செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்து தடுமாற்றற்ற தீக்கதிகள் முற்றும் தவிர்த்த சதிர் நினைந்தால் கொடுமா வினையேன் அவன் அடியாரிடையே கூடுவதுமில்லால் விடுமாறு என்பதுந்தோ வியன்மூலுக்கு பெருமைப்ப. அடியவர்களோட சங்கமம், பெருமாளை அடைய வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்கள், பக்தி பண்ணணுங்கிற ஆசை உள்ளவர்கள், பெருமாளை சரணடைய வேண்டும் என்ற எண்ணம் உள்ள பாகவத சங்கமம், அந்த பாகவதர்களோடு கூடுவதை விட எனக்கு இந்த உலகமும் பெருசில்லை. அதையும் சொல்லிட்டு இன்னொரு இடத்துல சொல்றார். பகவான் வராக சரம ஸ்லோகத்தில் சொல்றார். பகவான்கிட்ட வராகமூர்த்திகிட்ட கேட்குறா தாயார், சுவாமி இந்த உலகத்தில் உள்ளவாள்லாம் பல்வேறு சஞ்சலங்களில் ஈடுபடுவாளே, கடைசி அந்திம ஸ்மரணையில் உங்களை நினைப்பாளா? நீங்கள் பாட்டு கீதையில் சொல்லிட்டே கடைசியில் என்ன நினைச்சா நான் உன்னை நானே அழைத்து செல்வேன்னு சொன்னீங்களே கீதையில், ஆனால் நீங்கள் செய்ய முடியுமா அப்படின்னா? அப்போ பகவான் வராக சரம ஸ்லோகத்தில் சொல்கிறார், அந்திம சரணை வேண்டியதில்லை. ஆனால் உயிர் போகும்போது அதான் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். எனக்கு அப்போ எனக்கு ஓனனும் போகாது, வாயில் ஒரு பக்கம் இழுக்கும், யமன் ஒரு பக்கம் இழுப்பான் கூப்பிட்டுண்டு வான்னு, நான் வரமாட்டேன், இப்போ இங்கே எனக்கு பாக்கி இருக்குது, கடனை வச்சுட்டு போயிருக்கேன், பிள்ளை இருக்கா பொண்ணு இருக்கான்னு இந்த ஆசைகள் என்ன உன்கிட்ட வரவிடாமல் தடுக்கும். அப்போ என்னால் என் வாயினால் சொல்ல முடியாது. சரி, என் காதலியாவது நல்ல விஷயத்தை கேட்கலான்னா சுற்றி உள்ள சொந்தங்களெல்லாம் என்ன கேட்கும்? மனைவி கேட்பா, பேங்க்கில் எந்த பேங்க்கில் போட்டு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு போங்க. வாழும்போதெல்லாம் சொல்லவே இல்லை, கல்லூரி மங்கடா இருந்துட்டீங்க, சொல்லுங்க எங்கே எந்த பேங்க்கில் என்ன இருக்குது கேட்பான். பையன் கேட்பான், எங்கேயோ வீடு வாங்கினேன் நீங்களேப்பா, அந்த பத்திரத்தை எங்கே வச்சுருக்கீங்க, இதைத்தான் கேட்பாளே தவிர நம்ம காதில் நாராயணா கிருஷ்ணா ஹரி ஓம்ங்கிற வார்த்தை கேட்காது, காதில் பெருமாளுடைய விஷயங்கள் கேட்காது, வாய் பெருமாளை பற்றி பேசாது, பேச நினைத்தாலும் மனசு நினைத்தாலும் வாயில் வராது. அதுக்காக தான் அழகாக அந்த காலத்தில் மாத்துக்கள் என்ன சொல்லி வச்சாங்க, நம்ம குழந்தைகளுக்கு பெருமாளுடைய பெயரை வைங்க, நம்பி பிம்பி என்று நாட்டு மாநிலர்கள் பெயர் வைத்தால் நம்பியும் பிம்பியும் 4 நாளில் நாரிப்போமேனர். குழந்தைகளுக்கு பேர் வைக்கும் போது நம்பி பிம்பி திச்கு புஸ்கு டப்பு டிம்முன்னு வைக்காதீங்க, பெருமாளுடைய பேரை வைங்க. அதான் அஜாமிலன் ஒரு கதை, அவன் வாழும்போதெல்லாம் பெருமாளை பற்றி பேசவே இல்லை, சாக போகும்போது எமக்குங்கிறவர்கள்லாம் வந்துட்டாங்க இழுத்துட்டு போகிறதுக்கு, அவனுக்கு நரகத்துக்கு இழுத்துட்டு போவேன். இவனுடைய பிள்ளையில ஒரு பிள்ளை பேர் நாராயணன் பேர், அந்த பிள்ளை மேலே இவனுக்கு பிரியம் ஜாஸ்தி, நாராயணான்னுட்டான். இந்த கிங்கரர்கள்லாம் இவனை நேரம் கெடுக்கணும், நேரம் யமதர்மன் முன்னால் கூட்டு போய் மோட்சத்துக்கு கூட்டு போயிட்டான். சித்திரகுப்தன் கணக்கு பார்த்தா இவன் பாவத்தை தவிர ஒரு நாள் கூட புண்ணியமே பண்ணலையே, இவன் பேசவே இல்லையே, பெருமாளை வாயினால் சொன்னதே கிடையாது அப்படின்னா. இல்லை அவன் கிங்கரர்கள் சொன்னான், இல்லைங்க இழுத்துட்டு போகும்போது நாராயணான்னு சொன்னான், அதனால் பெரிய இடத்து ரெக்கமெண்டேஷன், இவனை கொண்டு நம்ம நரகத்துக்கு உட்பட்டாலும் பெரியவாளுடைய கோபத்துக்கு ஆளாகிறதுனால நேரம் உங்கள்கிட்ட கொண்டு வந்துட்டு நீங்கள் தீர்ப்பு சொல்லுக்கோனர். எமன் பார்த்தான், வாழும்போது எப்படி இருந்தாலும் தெரியல, சாகும்போது நாராயணான்னு சொல்லிட்டான்ல, நேரம் இவனை மோசத்துக்கு அனுப்புக்கோட்டான். அஜாமிலன் கதையில் வரும். அப்படி என்றால் ஒரு தடவை அந்த பழகிறாரா, நாராயணனே நமக்கே பறை தருவான்னா நாச்சியார், நாராயணனே இன்னைக்கு நீ சொல்றியோ, குலம் தரும் செல்வம் தந்தினும் அடியார் படுசுயர் ஆயிரவல்லாம் நிலம் தரம் செய்யும் நீள் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் பெற்றதாயினும் ஆயின செய்யும். இந்த வார்த்தை அண்டர்லைன் படிக்கும், பெற்றதாயினும் ஆயின செய்யும். தாய் என்ன பண்ணுவானா, இந்த குழந்தைக்கு நம்ம உடம்புக்கு இது ஆகும் இது ஆகாது, இதை கொடுக்கணும் இதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு தாய் நினைச்சு கூட்டுவாளாம். அதுதான் பின்னா இன்னொரு நாயன்மார் சொல்ல, பாணினிந்து ஊட்டும் தாயினும் சால பரந்தினி பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொழு பெருக்கி உழப்பிரா ஆனந்தமாய் தேனினை சொரிந்து திரிபுரம் எரித்த செல்வமே சிவபெருமானே யான் உன்னை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன். அப்போ தாயை விட உயர்ந்தவனா, பெற்று தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன், அது நாராயணாய் என்னும் நாமம். அப்படியே வைஷ்ணவனாக பெருமாளை ஆச்சாரியன் மூலமாக தன்னுடைய உடம்புல சங்கு சக்கரத்தை ஏற்றுக்கொண்டு பெருமாளை சரணாகதி பண்ணினவர்களுக்கு
அந்திம ஸ்மரணை வேண்டியதில்லை. அப்போ என்னன்னு கேட்டால், வைஷ்ணவனாக பெருமாளுடைய விஷயங்களை பேசி, பகவத் விஷயங்களை பேசி கேட்டு அனுபவித்தவர்களுக்கு மோட்சம் என்பது, அந்திம காலம் என்பது கவலையே படக்கூடாது. அந்திம ஸ்மரணை வேண்டியதில்லை. அதை பெரிய நம்பிகள் இங்கே சொல்கிறார். அப்போ திருவரங்கத்தில் போய்த்தான் நான் உயிரை விடணும்னு நாம் நினைத்து கொண்டிருந்தேன்னா எல்லாரும் என்ன நினைப்பார்கள்? பின்னால் வரக்கூடிய சிஷியர்கள்லாம் திருவரங்கத்துக்கு போனால் தான் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு நினைப்பார்கள். வைஷ்ணவர்களுக்கு அது தேவையில்லை. வைஷ்ணவர்களுக்கு கால நிர்ணயம் கிடையாது. ஏகாதசியில் செத்தா தான் மோட்சம், இன்னைக்கு போனால் நல்லது, அன்னைக்கு போனால் இந்த நேரத்தில் போனால் வேண்டியதே இல்லை. பகவானை சரணாகதி பண்ணி பகவானை நினைத்து கொண்டு இருப்பவர்களுக்கு எல்லா காலமும் நல்ல காலம்தான். அந்திம நேரத்தில் ஐயோ உடம்பு சரியில்லாமல் போயிட்டே ஒரு வார்த்தை சொல்ல முடியவில்லையே, நான் நேரம் நல்லா இருந்தேன்னா அதை பண்ணியிருப்பேன். இப்போ நம்மளே சொல்லிக்கிறோம். ஒரு காலத்தில் நல்லா உடம்பு 1 மணி நேரம் உட்காந்துட்டு இப்போ சொற்பொழிவு பண்ண முடிஞ்சுது, இப்போ என்னால் 10 நிமிஷம் பேச முடியல, மூச்சு இறைக்கிறது, என்னால் பேச முடியல, பஜனை பண்ண முடியலை, படிக்க முடியவில்லை, நல்ல நல்ல பாசுரங்களை படிக்கலான்னு உட்கார்ந்தா மனசு தூக்கம் வருது, படிக்க முடியவில்லை. இந்த கவலையெல்லாம் வேண்டாம். அந்திம ஸ்மரணை பகவான் சொன்ன வார்த்தை. என்றைக்கு ஒரு நாள் ஒரு பொழுதேனும் என்னை நினைத்து விட்டால் அவர்களை நான் கடைசி நேரத்தில் அந்திம காலத்தில் நான் கூட இருந்து என்னோடு அழைத்து செல்வேன். அதுக்கு நமக்கு வேண்டிய குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டா, சரணாகதி. பகவானை பூரணமாக நம்முடைய சந்தோஷங்களையும் நம்முடைய துக்கங்களையும் பகவானுடைய திருவடியில் ஒப்படைச்சிடணும். எல்லாம் உன்னுடைய செயல், நீ நடத்துகிற, நான் நடந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறத ஒப்படைத்து விட்டு ஆச்சாரியனுடைய திருவடியை பிடித்து, ஏன்னா அவர் தான் வழிகாட்டுறவர். யாராவது ஒரு ஆச்சாரியன், நமக்கு நிறைய ஆச்சாரியார்கள் எத்தனையோ பேர் இருக்கா. இப்போ அவருடைய பரம்பரையில் வந்த இன்னைக்கு நமக்கு ஆச்சாரியனாக வழி தோன்றலாக வந்து நமக்கு வந்து இன்னைக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய அந்த ஆச்சாரியனுடைய மூலமாக பெருமாளுடைய லைசன்ஸ் சங்கு சக்கரத்தை அதான் அழகாக சொன்னார். சென்னி ஓங்கு தன் திருவேங்கடமுடையாய் உலகு தன்னை வாழ நின்று நம்பி தாமோதரா சதிரா என்னையும் என் உடமையையும் உன் சக்கர பொறியொற்றி கொண்டு நின்னரிலே புரிந்திருந்தேன். அப்போ நாம் அனுபவிக்கிறது எல்லாம் பகவான் நமக்கு இரவலாக நம்மை அனுபவிக்கிறதுக்கு கொடுத்துருக்கான். இந்த நினைப்பு மாத்திரம் நமக்கு இருந்ததுன்னா கர்வமே வராது. எத்தனை கோடி ரூபா சொத்து இருந்தால் கூட நமக்கு கடுகளவு கூட கர்வம் வராது. ஏன்னா இவையெல்லாம் இரவலாக நமக்கு பகவான் அனுபவிச்சுக்கோன்னு கொடுத்துருக்கான். இது எதுவுமே நமக்கு சொந்தமில்லை. நமக்கு ஒரே சொந்தம் யாருன்னா பகவான் தான். எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம். இந்த எண்ணத்தோடு வாழ்ந்தால் நமக்கு எந்த வகையான கவலையும் கிடையாது, சந்தோஷமும் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுதான் ஒரு பேலன்ஸ்டு லைஃப். ஐயோ இப்படி வந்துடுத்தேன்னு கவலையும் பட வேண்டாம், ஆஹா வந்துடுத்தேன்னு சந்தோஷம் பட வேண்டாம். எல்லாம் பகவான் கொடுத்தது அப்படின்னு எல்லா வகையான இன்ப துன்பங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வந்துடுத்துனா அந்திம ஸ்மரணை நமக்கு கிடையாது என்பதை பெரிய நம்பிகள் மூலமாக நிர்ணயமாகிறது என்பதை கூறி, அடுத்த வாரம் ராமானுஜர் இந்த சோழ அரசனுடைய துன்பங்களை எதிர்நோக்கி அவர் சிஷ்யர்களோடு மேல்நாட்டுக்கு பயணம் செய்கிறார் என்ற அளவோடு அடுத்த வாரம் அவருடைய பயணத்தை தொடர்வோம். இதைத் தொடர்ந்து நம்ம வைஷ்ணவ தரிசனத்திற்காக தன்னுடைய தரிசனமாகிய தன்னுடைய கண்களை இழந்த பெரிய நம்பிகளையும் கூரத்தாழ்வான் அவர்களிடையே வைத்து நாம் அவருடைய திருவடிகளை வணங்கி ஆச்சாரிய புருஷர்களுடைய திருவடிகளை நினைந்து, இன்னைக்கு என்னுடைய ஆச்சாரியனை சந்தித்து இன்றைய தினம் சிங்க உத்தரட்டாதி என்ற நினைவில் அருமையான பாசுரங்களை காதில் கேட்டு அனுபவித்த சந்தோஷத்தோடு இன்று உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஆச்சாரியனுடைய கடாட்சம் உங்களுக்கும் பரிபூர்ணமாக கிடைத்து நீங்களும் குறைவர நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து அனுபவிக்க வேண்டும் என்ற பகவானுடைய பெருங்கருணையை, என்னுடைய ஆச்சாரியனுடைய கடாட்சத்தை, எனக்கு கிடைத்த ஒரு அமுதை உங்களுக்கும் பகிர்ந்து மகிழ்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்றதோடு ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராம் ராம் சத்குரு மகராஜ் கி ஜெய்.
ஆஞ்சநேய மூர்த்திக்கு அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீரி அருளாதே ரெவாணி தாராய் பறையலோரம்பாவாய் இறைக்கும் ஏழையல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்றையிலோ ரொம்பாவாய் செங்கன் திருமுகத்து செல்வர் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவ ரொம்பாவாய் ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்தராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா. வீடியோவை பார்க்கக்கூடிய நேயர்களை வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தங்களின் பொன்னான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.